இன்றைக்கி நான் சோயா ரைஸ் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு பெருஞ்சீரகம் அது பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். 2 பழுத்த தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதில் 1 கப் வேக வச்ச சோயாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சோயா நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு 2 கப் ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் செம்ம டேஸ்டான சோயா ரைஸ் ரெடி. தலை தொடும் மழையே, செவி தொடும் இசையே, இதழ் தொடும் சுவையே, இனிப்பாயே, வெயில் தொடும் திசையே, விரல் தொடும் கணையே, உடல் தொடும் உடையே.